ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் பல்வேறு மாற்றங்கள் என்ன? வங்கியில் வந்த மாற்றங்கள் இருக்குது, பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மாற்றம் இருக்குது, சிலிண்டர் விலை உயரப்போகுது சொல்லியிருக்காங்க, பல்வேறு மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் என்பது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேஞ்சை பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டில் மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளில் 50,000க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் பேன் கார்டு கட்டாயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, வங்கியில் 49,999 தான் பே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா 50,000 பே பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் 49,000, 49,500, 49,900 அது மாதிரி பே பண்ண சொல்லுவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா 50,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 50,000க்கு மேலே தான் நீங்கள் பேன் கார்டு வேணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டு மூலமாக புதிய விதிகளில் சொத்து வாங்குதல் மற்றும் விற்பனைக்கான வரம்பு பார்த்திங்கன்னா 10 லட்சம் முதல் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூன் 1 முதல் பார்த்திங்கனாக்கா, சொத்து வரி அன்று விற்பனைக்கான வரம்பு பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, வங்கி மற்றும் நிதித்துறை மாற்றங்கள் என்னென்னா, உயரும் ஏடிஎம் கட்டணங்கள். அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஒரு ஏடிஎம் கார்டை நீங்கள் இவ்வளோ தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதாவது வங்கியில் உங்களோட ஏடிஎம் கார்டை அதே வங்கியில் பயன்படுத்தும் போது 5 தடவையும், அதாவது தனியார் வங்கியில் வேறு வங்கியில் பயன்படுத்தும் போது 3 முறையும் ஒரு மாதத்துக்கு சொல்லுவாங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. 3 முறைக்கு மேலே போகும்போது இலவச பரிவர்த்தனை முடிந்து மேலே போகும்போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும், அதாவது ஏடிஎம் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணதுக்கும் ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ₹26.74 பிடிச்சிருந்தாங்க. இப்போ இன்னும் உயரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலவச பரிவர்த்தனை பேலன்ஸ் வரம்பு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அந்த மாற்றம் எதுவும் இல்லை. வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் உயரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூபிஐ டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு ஒரு முக்கியமான ஆன்லைன் பண மோசடியை தடுக்க என்பிசிஐ புதிய விதிமுறை அதிகாரப்பூர்வ பெயர் மட்டுமே இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூகுள் பேயில் நீங்கள் பேர் சேவ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு பேர் சேவ் பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கு காட்ட சொல்ல அந்த பேர் தான் காட்டுன்றது இனிமேல் கிடையாது. உங்கள் வங்கி கணக்கில் என்ன பெயர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் லைமில் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனில் காட்டுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களுக்கான விலை ஏற்றம் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்றது இன்று நள்ளிரவு சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வதேச சந்தையில் நிலவும் தட்டுப்பாடு காரணமாக அதாவது எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் பருத்தி இறக்குமதி வரி விலக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை சுங்க வரி ரத்து சொல்லியிருக்காங்க. பருத்திக்கான சுங்க வரி ரத்து சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களும் மத்திய அரசாங்கத்திடம் சுங்க வரி ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போது மத்திய அரசாங்கம் பருத்தி இறக்குமதிக்கான சுங்க வரி ரத்து செய்திருக்காங்க. ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இந்த மாற்றங்கள் தான் நடைபெறுகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மற்றவங்க யூஸ் ஆகணும்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.